class we have seen the conventional method of asexual reproduction in the higher plants. So still we have to see the modern method of asexual reproduction இல்லையா. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து கன்வென்ஷனல் மெத்தட் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து மாடர்ன் மெத்தட் ஆஃப் asexual reproduction அந்த பேலன்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ மாடர்ன் மெத்தட் அப்படின்னாக்குள்ள there are two types of modern method, tissue culture method and மைக்ரோ ப்ரொபகேஷன் மெத்தட். அந்த ஃப்ளோ சார்ட்டில் சொல்லியிருந்தோம் இல்லையா. டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது நான் நிறைய தடவை 11th கிளாஸ்லேயே சொல்லியிருக்கிறேன். டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது என்னென்னா, ஒரு பிளான்ட்டோட ஏதாவது ஒரு செல்லை எடுத்து அந்த செல்லை வந்து லெபார்ட்ரி கண்டிஷன்ஸில் ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குறது தான் வந்து தொழில்நுட்பம், அதாவது தாவர தொழில்நுட்ப முறையில் புதிய தாவரத்தை உருவாக்குறதுன்றது. ஓகேவா. ஸோ அதை முதல்ல வந்து ப்ரொஃபஸர் எஃப்சி ஸ்டீவர்ட் கார்னல் யூனிவர்சிட்டியில் வந்து மெச்சூர்டு ப்ளோயம் பேரன்கைமா செல்ஸ். ப்ளோயம் பேரன்கைமா அப்படின்றது இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ப்ளோயம் பேரன்கைமா செல்ஸில் வந்து ஹி ஹாஸ் டன் இன் த experiment at first. That means a single cell can able to produce a full whole plant. So carrot plant oda phloem parenchyma cell alone he has isolated. And அந்த டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜியில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு பயோடெக்னாலஜியில் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த கேரட் பிளான்ட்டை புதிய கேரட் பிளான்ட்டை வந்து லெபார்ட்ரியில் வந்து லெபார்ட்ரி கண்டிஷன்ஸ், இந்த டிஷ்யூ கல்ச்சரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, என்விரான்மெண்டல் கண்டிஷன் இருக்காது, சாயில் இருக்காது. சாயிலுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்ச்சர் மீடியம், தே மே யூஸ் தி கல்ச்சர் மீடியம் அண்ட் தே மே ப்ரொவைட் தி சேம் அவுட்டர் என்விரான்மெண்டல் இன்சைட் த லெபார்ட்ரி கண்டிஷன் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த சிங்கிள் செல் தே மே கல்டிவேட் தி ஹோல் பிளான்ட். ஓகே. ஸோ தட் இஸ் த டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி. ஸோ அந்த சிங்கிள் செல் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் எ நியூ பிளான்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த சிங்கிள் செல்க்கு என்ன பேர் அப்படின்னா டோட்டி பொட்டன்சி. இந்த ப்ராசஸ்க்கு வந்து டோட்டி பொட்டன்சி அப்படின்னு என்னென்னா, ஒரு சிறிய செல்களுக்கு ஒரு முழு தாவரத்தையும் உருவாக்கக்கூடிய திறன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து முழு திறன் பெற்றவை அப்படின்னு பேர். ஓகேவா. ஸோ டோட்டி பொட்டன்சி அப்படின்றது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அண்ட் ஃபஸ்ட்டு ஹூ டிட் திஸ் மாடர்ன் மெத்தட் த டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி, எஃப்சி ஸ்டீவர்ட் ஆஃப் கார்னல் யூனிவர்சிட்டி. எதில் பண்ணார் அப்படின்னா கேரட் பிளான்ட்டோட மெச்சூர்டு ப்ளோரன் parenchyma cells. Okay ma'am. So are you understood this one? Okay. What is mean by totipotency? The genetic ability of a plant cell to produce the entire plant under suitable condition is said to be totipotency. அது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. The growth of plant tissue in special culture medium and suitable controlled condition is known as tissue culture. இந்த ஸ்பெஷல் கல்ச்சர் மீடியம் அப்படின்றோம் இல்லையா, அந்த கல்ச்சர் மீடியம் அப்படின்றது என்னென்னா, instead of soil they may use the culture மீடியம்ன்றது எம்எஸ் மீடியம், ஒயிட் மீடியம், நிச் மீடியம் அப்படின்னு நிறைய கல்ச்சர் மீடியம்ஸ் இருக்குது. அதையெல்லாம் யூஸ் பண்ணி instead of soil they may use the tissue culture technology. ஓகே. அதுவும் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றதும் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ திஸ் டைப் ஆஃப் மாடர்ன் மெத்தட், திஸ் இஸ் த ஒன் டைப் ஆஃப் மாடர்ன் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ப்ரொபகேஷன். மைக்ரோ அப்படின்னாவே என்னது, வெரி ஸ்மால், டைனி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சேம் திங் தான், இந்த டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜியே தான். இந்த சேம் திங்கில் வந்து டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜியோட ப்ரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது தாவர செல்களுடைய ப்ரோட்டோபிளாசத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபியூசன் பண்ணி தே மே ப்ரொடியூஸ் நியூ பிளான்ட். ஸோ இந்த மைக்ரோ ப்ரோபகேஷன் ஆல்சோ த டிஷ்யூ ஸ்மால் பீசஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது ஒரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் லீஃப் ஆர் எ ஸ்டெம் ஆர் ரூட் ஆர் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட், இட்ஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் எ நியூ பிளான்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி. ஸோ அதுதான் வந்து என்னது, மைக்ரோ ப்ரோபகேஷன். அதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின். த ரீஜெனரேஷன் ஆஃப் எ ஹோல் பிளான்ட் ஃப்ரம் சிங்கிள் செல் tissue or small pieces of vegetative structures through tissue culture is called micropropagation. Okay. So these are the 2 types of modern methods involved in the asexual reproduction in higher plants. Okay. So இதில் what are the advantages of modern method? இதனால் என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ்? ஸோ என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கும்? நம்ம வந்து லெபார்ட்ரி கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஓவரால் நான் சொல்கிறேன், அப்புறம் புக்கில் இருக்க பார்க்கலாம். லெபார்ட்ரி கல்ச்சர்ஸில் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வி ஷுட் நாட் பாதர் அபவுட் தி நேச்சுரல் கலாமிட்டிஸ். என்விரான்மெண்டல் கண்டிஷன் சூட்டபுளாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எந்த என்விரான்மெண்டலில் வந்து சீசனே இல்லாத பிளான்ஸை கூட என்ன பண்ணலாம், இந்த
டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜியில் விளைய வைக்கலாம். இப்போ ஒரு பர்டிகுலர் சீசனில் தான் ஒரு பர்டிகுலர் பிளான்ட் வந்து க்ரோ ஆகும் இல்லையா? அப்போ சப்போஸ் அந்த சீசனே இல்லைனாலும் நம்ம ஆர்டிஃபிஷியலாகவே என்ன பண்ணலாம், அந்த பிளான்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம புது பிளான்ட்ஸை உருவாக்கலாம். The plants with desired characteristics can be multiplied rapidly in a short duration. இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம we should not wait for the seed dominance. seed dominanceனா என்ன, விதை உறக்கம்லாம் சொல்லியிருக்கல. ஒரு சில பிளான்ட்ஸ்க்கெலாம் வந்து அந்த விதையை வந்து சோ பண்ணணும், அதாவது விதைச்ச உடனே அது it will be take 2 or 3 days, or sometimes some rare species it will take more than 1 month to grow to producing the leaf and root system. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வெயிட் பண்ணாமல் ஷார்ட் டியூரேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் மல்டிப்ளை ரேப்பிட்லி வித் அ டிசைர்டு கேரக்டர். டிசைர்டு கேரக்டர் அப்படின்னா என்னென்னா, வாட் ஆர் த கேரக்டர்ஸ் வி வாண்ட் டு பி இன் தட் பர்டிகுலர் பிளான்ட். நம்ம ஒரு பிளான்ட்டில் வந்து என்னென்ன கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த கேரக்டர் எல்லாமே வந்து என்ன பண்ணலாம், அதுக்கான ஜீன்களை பிரித்தெடுத்து அதை இன்சர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வி ஹாவ் டு ப்ரொடியூஸ் வாட் ஆர் த கேரக்டர் ஷுட் பி தட் பிளான்ட். Such a characteristics plants can be produced by this method. So then next one, plants produced are genetically identical, but there is no variation. Already சொல்லியிருக்கோம் இல்லையா, genetically identical அப்படின்னுக்குள்ளார we are separating the tissues or any part of the plant from the mother plant, so the offsprings also has the same genetical character like its mother plant. Okay, then tissue culture can be carried out in any season to produce plants. So we should not wait for the season for cultivating the particular plant. Any season இருந்தாலும் என்ன ஆகும், நம்ம என்ன பிளான்ட் வேணுன்றமோ அதை வந்து laboratory conditionsல ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். Then plant which do not produce viable seeds and seeds that are difficult to germinate can be propagated by tissue culture. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா சீட்ஸுக்குமே என்ன கெப்பாசிட்டி இருக்காது, it doesn't have a capacity to grow into a new plant. Some seeds may be sterile in conditions. Sterile அப்படின்னா என்ன, மலட்டுத்தன்மையாக இருக்கும், அதுக்கு வந்து viability இருக்காது. It cannot produce a new plant. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்களை வந்து இந்த டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜியில் நம்ம வளர்த்துக்கலாம். ரேர் அண்ட் என்டேஞ்சர்டு பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொபகேட்டட். என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னக்குள்ளார we have to cultivate in the tissue culture technology or artificial technology use பண்ணி we have to cultivate that more number of plants. Disease free plants can be produced by meristem culture. meristem culture அப்படி இதெல்லாமே 1 mark கொஸ்டினில் கேட்பாங்க உங்களுக்கு. then meristem culture அப்படின்றது என்ன, meristemனா என்ன, the cell which is able to do the cell division continuously, அதுதான் வந்து meristem அப்படின்றது. ஸோ அப்போ meristem மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எங்கே இருக்கும், ஸ்டெம், டிப் ஆஃப் த ஸ்டெம் ஆர் டிப் ஆஃப் த ரூட். ஓகேவா, ஸோ அந்த டிப் ஆஃப் த ஸ்டெம் அண்ட் ரூட்டில் இருக்கக்கூடிய மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை வந்து டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணும் பொழுது உருவாகக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து என்னவாக இருக்கலாம், டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து டிசீஸ் அட்டாக் ஆகாமல் நிறைய நல்லா டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். செல்ஸ் கேன் பி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு யூஸிங் டிஷ்யூ கல்ச்சர். இந்த டிஷ்யூ கல்ச்சரில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த பயோடெக்னாலஜி ஃபுல்லாக முடிச்ச உடனே உங்களுக்கு இதோட இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். மாடிஃபைட் அண்ட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அப்படின்னாக்கல நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்ம விரும்பிய பண்புகளை கொண்ட தாவரங்களை வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு. இப்போ சப்போஸ் இப்போ பொமேட்டோ அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா, அந்த பொமேட்டோ பிளான்ட்டை வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா, இட் ஹேஸ் அ கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் த பொட்டேட்டோ ஆஸ் வெல் அஸ் டொமேட்டோ இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிசைரபிள் கேரக்டர்ஸ், நம்மளுக்கு என்னென்ன பண்புகள் வேணுமோ அத்தனை பண்புகளையும் கொண்ட தாவரங்களை உருவாக்க முடியும். தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் மாடர்ன் மெத்தட் ஆஃப் asexual reproductions. மேபி திஸ் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க் இன் தி 3 mark கொஸ்டின். இதில் நிறைய மெத்தட்ஸ் அதாவது அட்வான்டேஜஸ் இருந்தாலும் எவ்ரிதிங் வில் பி தி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கலாம், என்ன இருக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இட் இஸ் அ லேபர் இன்சென்டிவ் அண்ட் ரெக்கர் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட் வந்து நம்ம என்விரான்மெண்டல் கண்டிஷனில் இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தேவை கிடையாது. ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னா டிஎன்ஏ கல்ச்சர் பண்ணணும், கல்ச்சர் மீடியமில் பிளான்ட்ஸை வளர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது அந்த பயோடெக்னாலஜியை பற்றின அந்த நாலேஜ் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டிரைல் கண்டிஷன் மஸ்ட் பி மெயின்டைன்டு விச் ஆட்ஸ் டு தி காஸ்ட். அதாவது இதோட காஸ்ட் அப்படின்றது என்னது, செலவு வந்து அதிக அளவில் இருக்கும். எல்லா ஃபார்மர்ஸாலையும் இதை வந்து என்ன பண்ண முடியாது, they are not able to do this method of cultivations. Then
Since the clones are genetically identical, the entire crop is susceptible to a new disease or changes in environmental condition will be wipe out the species. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜியில் வந்து பிளான்ட்லெட் வரைக்கும் தான் வந்து இதில் சாப்ளிங் வரைக்கும் தான் லெபார்ட்டரியில் வளர்த்துவாங்க. கடைசியாக வந்து ஹார்டனிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ஹார்டனிங் அப்படின்னக்குள்ள டெஸ்ட் டியூப், இதில் கல்ச்சர் மீடியம் வந்து எதில் வளர்த்துவாங்க, கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு இல்லை அப்படின்னா டெஸ்ட் டியூப்பில் தான் இந்த பிளான்ட்டை வளர்த்துவாங்க. அந்த மாதிரி டெஸ்ட் டியூப்பில் வளர்த்தும் பொழுது ஒரு ரூட் ஃபார்மேஷன், ஸ்டெம், லீஃப் ஃபார்மேஷன் வர வரைக்கும் தான் டெஸ்ட் டியூப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்லெட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தே மே பி ட்ரான்ஸ்ஃபர் இன் டு தி என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஹார்டனிங் அப்படின்னு பேர். அதாவது டெஸ்ட் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த சாப்ளிங்ஸை தே மே பி ட்ரான்ஸ்ஃபர் இன் டு தி நார்மல் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். அந்த மாதிரி என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு மாற்றும் பொழுது தட் பிளான்ட்லெட்ஸ் மே பி அட்டாக் பை தி டிசீசஸ். அந்த மாதிரி டிசீஸ் அட்டாக் ஆகும்பொழுது அதிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா பிளான்ட்ஸுக்குமே என்ன இருக்கும், டிசீஸ் வந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் சம்டைம்ஸ் காலஸ் அண்டர்கோஸ் ஜெனட்டிக்கல் சேஞ்சஸ் விச் ஆர் அன்டிசைரபிள் ஃபார் கமர்ஷியல் யூஸ். காலஸ் அப்படின்னா என்ன? தட் இஸ் அ 2 mark question. வாட் இஸ் காலஸ்? undifferentiated mass of cells is called callus. ஏற்கனவே எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், undifferentiated mass of cells are called callus. அந்த மாதிரி காலஸ் ஃபார்ம் ஆகும். அந்த காலஸ் ஃபார்மேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளான் க்ரோத் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின். ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் இருக்குது. அந்த மாதிரி பிளான் க்ரோத் ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணும்பொழுது சம் டிசைரபிள் சேஞ்சஸ் நடந்துடும். நம்ம எதிர்பார்த்து ஒன்று செய்வோம், அது வந்து சம் அன்டிசைரபிள் சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா என்ன பண்ண முடியாது, we are not able to use the commercially in that particular plant. So that is the disadvantage of this modern method of cultivations. Okay, then have you understood? Now இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு பார்ட் ஃபுல்லாக முடிச்சிருக்கிறோம். ரீப்ரொடக்ஷன் அப்படின்றத ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஹையர் பிளான்ஸில் எப்படி நடக்குது, லோயர் பிளான்ஸில் எப்படி நடக்குது, அதில் வந்து கன்வென்ஷனல் மெத்தட் என்னென்னு பார்த்துருக்கோம், மாடர்ன் மெத்தட் என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் எவ்ரி திங்? Is there any doubt in this particular area? No. Okay, good. Next, sexual reproduction. Sexual reproduction அப்படின்னும் பொழுது எப்படி வந்து நம்ம ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து லோயர் ஆர்கானிசம்லேயும் ஹையர் ஆர்கானிசம்லேயும் நடந்ததோ அதே மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ இட் வில் பி அக்கர்ஸ் இன் த லோயர் ஆர்கானிசம் லைக் ஆல்கே as well as the higher plants. So இந்த sexual reproduction அப்படின்னா என்ன ஆகும், involves the production and fusion of gametes. அதில் வந்து involvement of gametes fusion தான் வந்து sexual reproduction அப்படின்றோம். ஸோ அப்போ production of male and female gametes and also fusion of male and female gametes, அதுதான் வந்து என்னது sexual reproductionோட மெயின் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து என்ன ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸில் வந்து பாலினேஷன் அண்டு ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு. பாலினேஷன் அப்படின்றது என்னது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் த ஆந்தர் டு தி ஸ்டிக்மா. ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் இல்லையா. ஸோ இதில் வந்து 2 ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும். என்னென்னா ப்ரொடக்ஷன் அண்டு ஃபியூஷன். இந்த ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு, அதாவது கேமெட்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து இஸ் கால்டு கேமெட்டோஜெனிசிஸ் அண்ட் ஆல்சோ த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் கால் fertilization. Okay, so gametogenesis அப்படின்னா என்னது, production of male and female gametes, அதுதான் வந்து gametogenesis. fertilization அப்படின்றது fusion of male and female gametes. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே வந்து 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் இல்லையா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து how the lower organisms reproduce, how the gametes will be fusing. There are 3 types of fusion of gametes. What are they? Isogamy, anisogamy and oogamy. Isogamy அப்படின்னா என்ன, அதாவது 2 கேமெட்டுகள் உருவாகும், அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐசோகாமி, அனைசோகாமி, ஊகாமி எல்லாம் வந்து வித் டயக்ராமோட நம்ம 11th புக்கில் நீட்டாக இருக்குது, ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கோ. இப்போ நான் சொல்கிறதையும் கேட்டுக்கோ. ஐசோகாமி அப்படின்றது என்ன, 2 கேமெட்ஸ் உருவாகும், 2 கேமெட்ஸோட ஃபியூஷன் நடக்கும். அந்த 2 கேமெட்ஸுமே எப்படி இருக்கும்னா மார்ஃபாலஜிக்கலாகவும் ஃபிசியலாஜிக்கலாகவும் சேமாக இருக்கும். அதாவது ஒரே அளவுடையதாக இருக்கும், ஒரே ஃபிசியலாஜிக்கல் கேரக்டராக இருக்கும். அந்த மாதிரி 2 கேமெட்டோட ஃபியூஷன் தான் வந்து என்னது, ஐசோகாமி. நெக்ஸ்ட்டு அனைசோகாமி அப்படின்றது ஃபியூஷன் ஆஃப் 2 கேமெட்ஸ்
மார்ஃபாலஜிக்கலி சேம் ஆர் ஃபிசியலாஜிக்கலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, எய்தர் மார்ஃபாலஜிக்கலி சேம் ஆர் ஃபிசியலாஜிக்கல் டிஃப்ரெண்ட் ஆர் ஃபிசியலாஜிக்கலி சேம் ஆர் மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி 2 கேமெட்ஸ் இணையிறது வந்து என்னது? அனைசோகேமி. ஊகேமி அப்படின்றது என்னென்னா 2 different type of gametes will be fused together. Such a type of fusion is called oogamy. 2 different type அப்படின்னா என்ன? அதாவது ஒரு நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மொட்டையில் நான் மொட்டையிலலாம் இருக்குது இல்லையா? 11th புக் ஒரு முறை ரெஃபர் பண்ணுங்க. அதில் வந்து 2 கேமெட்ஸ் மார்ஃபாலஜிக்கலாகவும் ஃபிசியலாஜிக்கலாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான ஃபியூஷனுக்கு வந்து என்னது? ஊகேமி அப்படின்னு. ஸோ these 3 methods of sexual reproduction occur in the lower organisms. What are they? Isogamy, anisogamy and oogamy. Then higher plants அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும் higher plantsல எது வந்து which is the reproductive organ in the higher plants? Flower இல்லையா? நம்மளுக்கு நல்லா தெரியும் flower is the reproductive organ and it has 4 essential parts. 4 essential parts அப்படின்னக்குள்ள what are the 4 essential parts? ஃபஸ்ட்டு ஃப்ளார் தான். ஃப்ளார் அப்படின்றது என்னது? வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ளார்? இட்ஸ் அ ஹைலி கண்டென்ஸ்டு ஷூட் மீன் ஃபார் ரீப்ரொடக்ஷன். இது வந்து என்னது? குறுக்கப்பட்ட தண்டுடைய ஒரு மாற்று தான் மலர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஃப்ளார் அப்படின்றது வந்து இட்ஸ் எ ஹைலி கண்டென்ஸ்டு ஷூட் மீன் ஃபார் ரீப்ரொடக்ஷன். எதுக்காக இது வந்து அந்த தண்டு குறுக்கப்பட்ட இந்த தோட்டத்தில் இருக்குது அப்படின்னா ஃபார் ரீப்ரொடக்ஷன் பர்பஸ். ஸோ ஆல்ரெடி மார்ஃபாலஜியில் ஏற்கனவே நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்கிறேன், உனக்கு 11th மார்ஃபாலஜி வந்து தரவாக தெரிஞ்சிருந்தா இது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். நீ இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டெஃபனிஷனையும் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஃப்ளார் அப்படின்னக்குள்ளார சார் வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ஃப்ளார்? நம்மளுக்கே தெரியும் இல்லையா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? இட்ஸ் அ டைமென்ஷனல் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஃபார் டைம் இம்மோரியல். எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? இட்ஸ் எ டெக்கரேட்டிவ் மெட்டீரியலாக இருக்கும். அதே மாதிரி செலிப்ரேஷன்ஸ், அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளார்ஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் மெடிசினல் வேல்யூபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் ஆகுது. பர்டிகுலர்லி ஃப்ளார் இஸ் யூஸ்டு ஃபார் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் தி பர்டிகுலர் ஸ்பீசிஸ். ஓகே, அதே மாதிரி வாட் ஆர் த 4 வோல்ஸ் ஆஃப் த ஃப்ளார்? கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரீசியம் அண்டு கைனீசியம். இதில் வந்து எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் பார்ட்ஸ்னு இருக்கு இல்லையா? வாட் ஆர் த 2 எசென்ஷியல்? ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம் இஸ் த எசென்ஷியல். நான் எசென்ஷியல் அப்படின்றது கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா. நம்ம பெந்தமன் ஹூக்கர் கிளாஸிஃபிகேஷன்லேயே பார்த்தோம் இல்லையா? கேமோபெட்டலே, பாலிபெட்டலேஸ், அதெல்லாம் கேமோபெட்டலே என்ன? ஃபியூஸ்டு டுகெதர் அண்ட் பாலி அப்படின்னா ஃப்ரீ பெட்டல்ஸ். ஸோ எல்லாமே வந்து பெட்டல்ஸ் எப்படி இருக்கும், என்ன ஷேப்பில் இருக்கும், டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். அதுதான் வந்து 4 எசென்ஷியல் பார்ட்ஸ். இதில் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு உருவாகக்கூடியது ஃப்ளார். தென் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி ஃப்ளாரிங் பிளான்ஸில் நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? 2 ப்ராசஸ் நடக்கும். என்னது? பாலினேஷன் அண்டு ஃபெர்டிலைசேஷன். ஸோ த ப்ராசஸ் ஆர் சேஞ்சஸ் இன்வால்வ்ட் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஹையர் பிளான்ஸ் இன்க்ளூட் 3 ஸ்டேஜஸ். இந்த பாலினேஷனும் ஃபெர்டிலைசேஷனும் நடந்து முடியும். பாலினேஷன் அப்படின்றது ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆன்தர் டு த ஸ்டிக்மா. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து 3 ஸ்டேஜஸில் நடக்கும். வாட் ஆர் த 3 ஸ்டேஜஸ் அப்படின்னா ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன் அண்டு போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். அதாவது கருவுறுதலுக்கு முந்தைய நிலை, கருவுறுதலின் நிலை, கருவுறுதலுக்கு பிறகு அந்த மலரினுடைய பாகங்கள் வந்து என்னவா மாறுது அப்படின்றது தான் வந்து போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்டேஜஸ். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் ஆர் த 3 stages of sexual reproduction in higher plants? So what are the 3 stages? Pre-fertilization, fertilization and post-fertilization. ஸோ ப்ரீ-ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ப்ரீ-ஃபெர்டிலைசேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எசென்ஷியல் பார்ட் வந்து ஆண்ட்ரீசியம் அண்டு கைனீசியம். ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம், அந்த ஆண்ட்ரீசியம்லேருந்து ஆந்தர் ஃபார்ம் ஆகணும். அது அந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? கேமெட்டோஜெனிசிஸ் அண்ட் ஸ்போரோஜெனிசிஸ், அந்த கேமெட் ஃபார்மேஷன்னு அது எல்லாமே எந்த ஸ்டேஜில் நடக்கும் அப்படின்னா ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸில் நடக்கும். ஸோ இந்த ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் பிளான்ட் லீட் டு த டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் ப்ரிமோடியம். ஸோ என்ன இருக்கும்? கேலஸ் இருக்கும் இல்லையா? டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன்? அதாவது மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து என்னவா மாறும் அப்படின்னா கேலஸாக மாறும்.
மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து பர்மனன்ட் செல்லாவோ அல்லது கேலஸ் ஃபார்மேஷன் உருவாகும். அது எதன் மூலமாக உருவாகும்? ஹார்மோனல் சேஞ்சஸோ இல்லை ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸோ நடக்கும். அதுதான் வந்து என்னது டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரீ ஃபெர்டிலைசேஷனில் வந்து மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டான ஆண்ட்ரீஷியம் உருவாகும். அதிலிருந்து மைக்ரோஸ்போர் மதர் செல் உருவாகி மைக்ரோஸ்போர் ஆந்தர் ஃபார்மேஷன் நடக்கும். அதே மாதிரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமான கைனீஷியம் உருவாகும். ஓவியூல் ஃபார்மேஷன் நடக்கும். இதெல்லாமே வந்து ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் உருவாகும். அதுக்கப்புறம் தான் ஆந்தர்லேருந்து என்ன ஆகும்? போலன் ஃபார்மேஷன் நடந்து அதுக்கப்புறம் போலன் டியூப் வழியாக வந்து gametes will be liberated into the ovule or egg cells. அப்புறம் தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு தெளிவாக ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருக்கிறது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆண்ட்ரீஷியம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தரும் மைக்ரோஸ்போர்ஸும் எப்படி உருவாகுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரியுதா? நம்ம டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஆண்ட்ரீஷியமும் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்தர் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிளாஸில் வந்து இந்த மாடர்ன் மெத்தட்ஸோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ப்ளஸ் இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் டெஃபனிஷன்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த டெஃபனிஷன்லாம் வந்து நீங்கள் புக்கை பார்த்து 11th புக்கை பார்த்து தெளிவாக டெஃபனிஷன்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இஸ் தேர் எனி டவுட்? ஓகே, தேங்க்யூ.